வணக்கம். சனாதன தர்மம்னா என்ன? பிஜேபிக்காரங்க சனாதன தர்மத்த தூக்கி பிடிக்கிறாங்க. இங்க தமிழ்நாட்ல டிவிகேக்காரங்க சனாதன தர்மத்த தூக்கி பிடிக்கிறாங்க. ஆஹா! என்ன ஒரு வளர்ச்சி. சரி, சனாதன தர்மம்னா என்னன்னு சில கேள்விகள நான் சொல்லப் போறேன். அதுக்கு முன்னாடி சனாதன தர்மத்துக்கும், தமிழனுக்கும், தமிழுக்கும், தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் இல்ல. எப்படி சொல்ற? சனாதன தர்மம்ன்ற வார்த்தை தமிழா? சான்ஸ்கிரிட்டா? சான்ஸ்கிரிட். உலகத்திலே பழமையான மொழி எது? தமிழா? சான்ஸ்கிரிட்டா? தமிழ். அப்ப தமிழ் பேசுற தமிழன் முன்னாடி வந்தவன். அவன்கிட்ட சமஸ்கிருத வார்த்தையில இருக்கிற சனாதன தர்மம் எப்படி இருக்கும்? சனாதன தர்மன்ற வார்த்தை எப்ப தமிழ்நாட்ல புழக்கத்துல வந்துச்சு? உங்க அப்பா பேசி பார்த்துருக்கீங்களா? உங்க தாத்தா பேசி பார்த்துருக்கீங்களா? இல்லையே. இப்ப தானே பிஜேபி ஆட்சிக்கு அப்புறம் தானே. அப்புறம் எப்படி அது ஆண்டாண்டு காலமா தமிழ்நாட்ல இருந்துச்சுன்னு சொல்றீங்க? அது தமிழ் வார்த்தை கிடையாது. தமிழன் சமஸ்கிருதம் பேசல. உலகத்திலே மூத்த மொழி தமிழ். அப்படி இருக்கும்போது சனாதன தர்மத்துக்கும் தமிழனுக்கும் என்ன சம்பந்தம்? அப்படியே சனாதன தர்மம் ஆண்டாண்டு காலமா இங்க இருந்துச்சுன்னா, மாரியாத்தா, கருப்புசாமி, சுடலமாடசாமி, முனீஸ்வரன், பெரியாண்டவர் இவங்களுக்கெல்லாம் கெடா வெட்டி, கோழி வெட்டி படையல் வைப்போம். நான் வெஜிடேரியன். சனாதன தர்மப்படி நான் வெஜிடேரியன் எல்லா சாமிக்கும் படைக்கலாமா? சனாதன தர்மப்படி நம்ம சாமிலாம் வடநாட்ல கும்பிடுறாங்களா? சனாதன தர்மப்படி இங்க மாரியாத்தாக்கு கூழ் ஊத்துறோம். நார்த் இந்தியால கூழ் ஊத்துறாங்களா? நார்த் இந்தியால மாரியம்மா, சுடலமாடசாமி, கருப்புசாமி, முனீஸ்வரன், பெரியாண்டவர்லாம் தெரியுமா? தெரியாதா? சனாதன தர்மத்தில பிராமண, சத்திரிய, சூத்திர, வைசிய வர்ணாசிரமம் ஏத்துக்கப்படுதா? இல்லையா? வர்ணாசிரமம் இருக்கா? இல்லையா? ஜாதி இருக்கா? இல்லையா? அப்படி ஜாதி இல்ல, வர்ணாசிரமம் இல்லன்னா, எல்லா கோயில்லயும், எல்லா சாமிக்கும், எல்லா ஜாதிய சேர்ந்தவங்க பூசை பண்ண முடியுமா? அந்த ஐயர் இருக்கிற ஸ்தானத்துக்கு போ முடியுமா? சனாதன தர்மப்படி நம்ம வாழ்ந்தோன்னா, இப்ப 50, 75 வருஷமா தான் படிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி உங்க தாத்தாலாம் ஏன் படிக்கல? உங்க தாத்தாக்கு தாத்தா ஏன் படிக்கல? படிச்சா காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்தணும்னு எந்த தர்மம் சொன்னுச்சு? சனாதனத்த ஒழிக்கணும் அப்படின்னாலே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உடனே அங்க விட்டா பெரியார்ட்ட போறாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, அம்பேத்கர்ட்ட வாங்க. டிவிகே, பிஜேபிக்காரங்க எல்லாம் அம்பேத்கர் என்ன சொன்னாரு? சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்னாரா? இல்லையா? விசிக தலைவர் ஆசான் திருமாவளவன் சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்னாரா? இல்லையா? வன்னியர் சன்ன சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்னாரா? இல்லையா? அவ்வளவு ஏன் டிவிகே எம்எல்ஏ முஸ்தபா சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்னாரா? இல்லையா? டிவிகே காரங்க சனாதன தர்மத்தை காப்போம்னு சொல்லிட்டு பெரியாரை கடிச்சு நிற்கிறீங்க. பெரியாரை விட்டுருங்க. அம்பேத்கர் கிட்ட வாங்க. அம்பேத்கரை பத்தி பேசுங்க. டிவிகேக்கு ஓட்டு போட்டவங்க, முற்போக்கு பேசுறவங்க, பெரியார் அம்பேத்கர் பேசுறவங்க, ஜாதி ஒழிப்பு பேசுறவங்க, சமத்துவம் பேசுறவங்க, பெண் விடுதலை பேசுறவங்க, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக போராடுறவங்க, ஓட்டு போட்டவங்க எல்லாம் கொஞ்சம் சனாதன தர்மம்னா என்னன்னு சொல்லுங்க. அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்லையா? அதை ஏத்துக்கிற டிவிகேவை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்லையா? சனாதன தர்மன்ற வார்த்தையே தமிழ் இல்ல. ஆனா தமிழன் சனாதன தர்மத்தை பின்பற்றணும். அட்டகாசம்.